ஒரு நாள் மேசையின் மேல் ஒரு வித்தியாசமான பொம்மை இருப்பதை பார்த்து அந்த குடும்பம் அதிர்ச்சியடைந்தது. அந்த பொம்மை இறந்து போன அவர்களின் மகளின் முக வடிவத்தை அப்படியே ஒத்திருந்தது. அதன் பிறகு லிசா அந்த பொம்மையை ஒரு உயிருள்ள குழந்தை போலவே கவனிக்கத் தொடங்கினாள். அவளது நகங்களை வெட்டினாள், முடியை திருத்தினாள், தன் மகளின் பழைய உடைகளையே அந்த பொம்மைக்கு அணிவித்தாள். காலப்போக்கில் லிசா தன் மகளை இழந்த துயரிலிருந்து மெதுவாக மீண்டு வந்தாள். ஒரு வருடத்திற்கு பிறகு லிசாவுக்கும் அவள் கணவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. இயல்பாகவே அந்த பொம்மை ஒதுக்கப்பட்டது. அந்த நாளில் குழந்தை இடைவிடாது அழுது கொண்டே இருந்தது. லிசா அந்த பொம்மையை எடுத்து குழந்தையின் அருகில் வைத்தாள். அதிர்ச்சியாக குழந்தை உடனே அழுததை நிறுத்தியது. இந்த விசித்திர சம்பவத்தை பற்றி லிசா ஹாலில் தன் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் பேபி மானிட்டரிலிருந்து ஒரு அவசரமான அலறல் ஒலி. பதறிய இருவரும் குழந்தை அறைக்கு ஓடினார்கள். அங்கே குழந்தையின் கழுத்தை சுற்றி சில முடிகள் சிக்கியிருந்தன. அந்த முடிகளை பொம்மையின் முடியுடன் ஒப்பிட்டதும் அவர்கள் திகைத்து போனார்கள். பொம்மை மீண்டும் ஒதுக்கப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஜாக் அந்த பொம்மையை ஒரு கண்ணாடி அலமாரிக்குள் வைத்து அதன் மீது மந்திர சொற்களை எழுதி வைத்தான். 5 ஆண்டுகள் கழித்து அவர்களின் இளைய மகள் அண்ணா வளர்ந்து பெரியவளானாள். ஒரு நாள் வீட்டிற்கு வந்தபோது அண்ணாவின் கண்ணாடி குண்டுகள் சிதறின. அதில் ஒன்று யூட்டிலிட்டி ரூமுக்குள் உருண்டு சென்றது. அடுத்த நொடி அண்ணா அந்த பொம்மையை அணைத்தபடி தன் அம்மாவிடம் வந்தாள். ஆனால் வியப்பளிக்குமாறு பொம்மையின் முடி நீளமாக வளர்ந்திருந்தது. அதன் நகங்களும் மீண்டும் வளர்ந்திருந்தன. ஆனால் அண்ணா அந்த பொம்மையை மிகவும் விரும்புவதை பார்த்த லிசா இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்த நாள் அண்ணா தன் தோழிகளை பொம்மையுடன் விளையாட அழைத்தாள். ஆனால் அவர்கள் பொம்மையின் கைகளை கிழித்து விட்டார்கள். அடுத்த நொடி ஒரு மாணவி அழுதபடி வெளியே ஓடி வந்தாள். அவளின் கையில் 2 பல் கடித்தடயங்கள். அந்த இரவு லிசா வழித்தடத்தில் நடந்து கொண்டிருந்தபோது மகளின் அறையில் ஒரு கரும் நிழல் அசைந்தது. அவள் கதவை திறந்ததும் ஒரு ஸ்டூலில் முகத்தை மூடியபடி யாரோ அமர்ந்திருந்ததை பார்த்தாள். தன் பெரிய மகளின் புகைப்படங்கள் அனைத்தும் கருப்பாக கிறுக்கப்பட்டிருந்ததை பார்த்து லிசாவுக்கு கோபம் வந்தது. அவள் அந்த முகமூடியை அகற்றியபோது அது அவளது மகள் இல்லை, அது அந்த பொம்மை. அதே நேரத்தில் உண்மையான அண்ணா உள்ளே நுழைந்தாள் குழப்பத்துடன். அந்த இரவு ஒரு உருவம் லிசாவின் படுக்கையில் ஏறியது. அவள் அண்ணா என்று நினைத்தாள். ஆனால் விளச்சை ஏற்றியதும் அது மீண்டும் அந்த பொம்மைதான். அந்த நொடியிலிருந்து லிசாவுக்கு அந்த பொம்மை மீது பேரச்சம் ஏற்பட்டது. அடுத்த நாள் மகளை பள்ளியில் விட்டுவிட்டு பொம்மையை குப்பை பையில் போட்டு சாலையோரம் எறிந்து விட்டாள். ஆனால் வீட்டிற்கு திரும்பியதும் கதவில் தட்டும் சத்தம். வெளியே சென்று பார்த்தால் அந்த பொம்மை மீண்டும் வீட்டிற்குள் இருந்தது. பயத்தை தாங்க முடியாமல் லிசா ஒரு மாவுக்கட்டை எடுத்து பொம்மையின் மீது எறிந்தாள். அடுத்த நொடி திரும்பி பார்த்தபோது பொம்மை அவளது மகளின் படுக்கையில் அமர்ந்திருந்தது. மற்றபடி அண்ணா தரையில் கிடந்தாள். அதிர்ஷ்டவசமாக அது எல்லாம் லிசாவின் கனவாகவே முடிந்தது. ஆனால் கதவு தட்டும் சத்தம் நிற்கவில்லை. கதவை திறந்ததும் பொம்மை மீண்டும் விசித்திரமாக தோன்றியது. பதறிய லிசா பொம்மையுடன் குப்பை லாரியை துரத்தினாள். அப்போது திடீரென்று கீழே போலீஸ் சைரன். அவள் ஓடி சென்றபோது அதிர்ச்சியூட்டும் காட்சி. குப்பை லாரியில் நசுக்கப்பட்டிருக்க வேண்டிய பொம்மைகள் சுத்தம் செய்யும் தொழிலாளியின் கால்களாக மாறியிருக்கின்றன. போலீசார் திரையை இழுத்தனர். அந்த நேரத்தில் அண்ணா மீண்டும் பொம்மையை எடுத்து வந்தாள். வீட்டிற்கு வந்த லிசா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். சிசிடிவி காட்சிகளில் அவளது மகள் அந்த பொம்மையுடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தாள். அந்த நேரத்தில்தான் லிசா தன் கையை தானே காயப்படுத்தி இரத்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தாள். அடுத்த காலை அண்ணா ஹைட் அண்ட் சீக் விளையாட அழைத்தாள். சோர்வுடன் லிசா அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து படுக்கையறைக்கு சென்றாள். படுக்கையின் கீழே ஒரு உருவம். கம்பளியை திறந்தால் எதுவும் இல்லை. படுக்கையின் கீழே பார்த்தபோது அது மீண்டும் நகர்ந்தது. ஒரு சிறிய உருவம் ஓடி வெளியேறியது. அடுத்த நொடி மீண்டும் ஒரு உருவம் கம்பளிக்குள் தோன்றி வெளியே வந்தது. குளிப்பதரை முன் சிதறி கிடந்த துணிகளை பார்த்தாள். அச்சத்துடன் கதவை திறந்த லிசா வாஷிங் மிஷினின் மேல் ஒரு சிறு குழந்தையின் கைகள் இருப்பதைக் கண்டு உறைந்தாள். கத்த முயன்ற அந்த நொடி அந்த கைகள் மறைந்தன. உடனே பின்னால் திரும்பி பார்த்தால் அது அண்ணாதான். சிறிது நேரத்தில் அவள் கணவர் மருத்துவமனைக்கு வந்தார். அதிர்ஷ்டவசமாக அண்ணாவுக்கு சிறிய தலைக்காயம் மட்டுமே இருந்தது. ஆனால் மருத்துவர் லிசாவையும் பரிசோதனை செய்ய அறிவுறுத்தினார். லிசா வெளியே சென்றதும் மருத்துவர் கவனித்தார். அண்ணாவின் பின்புறம் அனைத்தும் கிரல் தடயங்கள். பரிசோதனை முடிவில் லிசாவின் மன அழுத்த நோய் மீண்டும் தீவிரமாகி இருந்தது என்பதே உண்மை. அதனால்தான் அவள் தன்னையும் தன் மகளையும் தானே காயப்படுத்திக் கொண்டிருந்தாள். அவள் கணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கலாம் என கூறினார். ஆனால் லிசா அந்த பொம்மைகளை உடனடியாக அருகிலுள்ள கோவிலுக்கு எடுத்துச் சென்று எரிக்கச் சொன்னாள். அந்த இரவு ஜாக் கோவிலுக்கு அழைத்தார். இந்த மாத பூஜைகள் நிறைவு பெற்றுவிட்டன என்று பதில் வந்தது. ஆனால் கண்ணாடி அலமாரியில் இருந்த பொம்மையின் புகைப்படத்தை அனுப்பியதும் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஏதோ தவறு இருக்கிறது என்று உணர்ந்த ஜாக் உடனே அந்த கண்ணாடி அலமாரியை சோதிக்கத் தொடங்கினார்.